Namo Himalaya. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லைஃப்? உங்களோட லைஃப் தான், இது என் லைஃப் தான், இது அவங்க லைஃப் தான். பட் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் யூ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பீரியட் ஆஃப் டைம்ல நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம இருக்கிறோம், அதெல்லாம் ஓகே தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றதும் முக்கியம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம மறந்தாச்சு. எல்லாமே திங்ஸ் ஆர் ஃபார் கிராண்டட் அப்படின்னு சொல்கிறது என்னன்னா, நம்மளுக்கு கிடைக்குது, நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் ஃப்ளோ ஸ்டேட்டில் அப்படியே போயிடுறது. அது பேர் ஃப்ளோ ஸ்டேட் இல்லை, அது பேர் ஒரு என்ன சொல்கிறது, பரவாயில்ல நிர்விஸ்தானம் அந்த மாதிரி சொல்கிறது. அந்த மாதிரி போகிறீங்க. தயவு செஞ்சு நின்று பாருங்க, கவனிங்க, என்ன உங்களை சுற்றி என்ன நடக்குது, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத பாருங்க, நோட் டவுன் பண்ணுங்க. 10 years முன்னாடி எப்படி இருந்தீங்க, இப்போ 10 yearsக்கு அப்புறம் இந்த லேண்டில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. 10 years later, ஓகே அவ்வளோ தூரம் போக தேவையில்லை. அட்லீஸ்ட் 10 years முன்னாடி இப்போ என்ன கம்பேரிசன் பண்ணி உங்களால் என்ன புரிஞ்சுக்க முடியுது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தயவு செஞ்சு பாருங்க. The clock is ticking up. டைம் போய்கிட்டே இருக்கு. நேற்றுக்கு மூச்சு விடணும்னு நினைச்சவங்களுக்கு பிளான்ஸ் இருந்துச்சு, ஆனால் அவங்க இன்னைக்கு மூச்சு விடல, பிளான் எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ உங்களால் எந்த கேரண்டியும் கிடையாது. நாளைக்கு மூச்சு விடுவோமா தெரியாது, இங்கே எந்திரிச்சாதான் தெரியுமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ எந்த ஒரு அசால்ட்டா ஒரு தைரியம் எங்கிருந்து அப்படின்னு தெரியல. லைஃப்ல இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இந்த தவறான பாதையில போய் நம்மளை விட்டுறோம். அப்புறம் உங்களுக்கு அது இந்த டைம்ல நிறைய பேர் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், நிறைய சித்தர்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம்தான், 247 you are being watched. நீங்க என்ன சொல்றது, ஓடவும் முடியாது, மீதி உங்களுக்கே தெரியும். ஸோ எங்கேயும் போய் நீங்கள் கண்ணாம்பூச்சி விளையாட்டு மாதிரி நான் பண்ணுறது உனக்கு தெரியாதே, நீ பண்ணுறது எனக்கு தெரியாதே, நீ என்னை பார்க்கலையே அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் தான் உங்களை படம் பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் தான் உங்களை படம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நின்று கவனிங்க. இந்த டிராஃபிக் சிக்னல் மாதிரி நின்று கவனிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த லைஃப் படத்தில் நான் என்ன வேணாலும் நான் பண்ணுவேன், பார்த்துக்கலாம், திருப்பி வந்தால் பார்த்துக்கலாம், திருப்பி வரலனாலும் பரவாயில்ல, ரொம்ப கொடூரமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த உலகம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை அந்த உலகமும். போய் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம், உங்களை சூப்பராக பார்த்துக்குப்பாங்க. இந்த லைஃப் பர்த் முடிஞ்ச உடனே, அதாவது இந்த ஜென்மம் முடிஞ்ச உடனே, இந்த பாடியில் இருக்கும் போதே முழிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இந்த டைம்ல ரொம்ப முழிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 2024 2025ல நம்ம முழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நம்ம ஹையரா, நம்ம மேல ஹையர் லைக் எப்படி சொல்றது, மேலும் மேலும் நம்மளோட பாதையில போறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஹெல்ப் பண்ற டைம் தான் இந்த டைம் 2024 2025. ஸோ நிறைய விஷயங்கள் அதை சார்ந்து நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி. பாஸ்ட் வீக்ல கூட நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஒரு சோலார் ஃப்ளேர், சோலார் ஸ்டார்ம் எல்லாமே பாஸ் ஆகுதுன்னு. இது எத்தனை பேர் கவனிக்கிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் கவனிச்சு இதில் என்ன நடக்குது, என்ன நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்றத கவனிக்கிறது இல்லை. அது ஏதோ ஒரு பிக்சர் எடுத்தோம்ப்பா, அதை ஷேர் பண்ணோம்ப்பா, அதை வீடியோவில் பகிர்ந்தோம், அதுக்கு ஒரு 4 லைக் 4 கமெண்ட்டு, சூப்பராக இருந்துச்சு, வாட்ஸ்அப் என்ன ஒரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணிட்டு போகிறது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை யாருமே கவனிக்கிறது இல்லை. தயவு செஞ்சு சொல்கிற திருப்பியும் டைம் ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம முழிக்காமல் நம்ம செய்கிறதையே நம்ம திருப்பி திருப்பி நீங்கள் செஞ்சுட்டே உட்காந்துருந்தீங்கன்னா, இங்கே உட்காந்துருக்கலாம், இங்கே இடமும் கிடையாது, நிற்கவும் இடம் கிடையாது, அங்கேயும் இடம் கிடையாது.
இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா, அங்கேயும் இடம் கிடையாது. தயவு செஞ்சு முழிச்சு பாருங்க. awakening around the world, it's happening wide. நிறைய பேர் awaken ஆயிருக்காங்க. இதெல்லாம் கூட ஏன் கூட நீங்க பார்க்காம, தெரியும் நீங்க எல்லாம் உங்க பில் கட்டுறதுக்காக தான் ஓடுறீங்க, உழைக்கிறீங்க. சில பேருக்கு கரியர் பார்த்துருக்கோம், சில பேருக்கு பிடிச்சுனா போற, எல்லாம் ஃபைன். பட் தயவு செஞ்சு கொஞ்சம் நின்று கவனிச்சு பாருங்க. உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குங்க. அந்த டைம்ல உட்காந்து ஷார்ட்ஸ் பார்ப்போம், ரீல்ஸ், அந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து அதுல உங்க மீ டைம், அதாவது உங்க டைம்னு சொல்லி ஒதுக்கி அதுக்காக பண்ணக்கூடாது. கேட்ஜெட்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபோன், லேப், இந்த மாதிரி எல்லாம் சோஷியல் பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக, ஃபேஸ்புக், இதெல்லாம் கொஞ்சம் நேரம் அவாய்ட் பண்ணுறதுல ஒன்றும் ஆக போகிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய இடத்துல அதுதான் உட்காந்துருக்கு. ஆளுங்க இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் கண்டிப்பாக இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு உங்கள் மீ டைம், உங்களுக்கான ஒரு டைமை ஒதுக்குங்க. டெய்லிக்கு ஒதுக்குறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். சரி, என்னால் டெய்லிலாம் ஒதுக்க முடியாதுமானா ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது ஒதுக்குங்க. ஒதுக்கி ஒரு 1 hour இல்லை ஒரு ½ an hour ஆகுது ஸ்பெண்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்றது கவனி செல். டிராஃபிக் சிக்னல் மாதிரி தான். டிராஃபிக் சிக்னல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவனி செல் அப்படின்றது டிராஃபிக் சிக்னல் மட்டும் இல்லை, அது லைஃப் சிக்னலும் தான். ஸோ நின்று பார்த்து போங்க. அப்படியே குருட்டாம்போக்கில் போனீங்க அப்படின்னா குருட்டாம்போக்கில் அங்கேயும் வருவாங்க. அதனால நம்மளுக்கு தேவையில்லாதது இது பின்னாடி பெரிய 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 எப்படி சொல்றது, ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு நான் சொல்றேன். என் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்ல வரேன். ஸோ அதை பார்த்து தயவு செஞ்சு யாரும் அந்த இடியாப்ப சிக்கல் சிக்கி அதை எடுத்துக்கிறன்ற பேர்ல இடியாப்பவே ஒண்ணு இல்லாம போச்சே அப்படின்ற மாதிரி ஆகாம பார்த்துக்கோங்க. நீங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல். உங்களோட ட்ரூ பொட்டன்ஷியல் என்னன்றதே நீங்க மறந்துட்டீங்க. So sending you all love and light, oneness with the light. உங்க மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. அதுக்கு நன்றியா இருங்க. எப்பயுமே என்ன இருக்கோ நன்றியா இருங்க, என்ன இல்லையோ அதுக்கும் நன்றியா இருங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒளிதான். ஒளி பார்ட்டிகளாக இருந்தால் எல்லாமே நம்ம வந்திருக்கோம். ஆனால் மறந்துட்டோம். இங்கேருந்து உட்காந்துட்டு நீ பெருசு நான் பெருசு, நீ அந்த ரகம் நான் இந்த ரகம், நீ இந்த கலர் நான் அந்த கலர், எல்லா டிஸ்கிரிமினேஷனும் ஸ்டார்ட் ஆகி இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு. கடைசி யுகத்தில் இருக்கும். இப்போவாது முடிச்சு நம்ம யாரு என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணோம்னா ரொம்ப நல்ல விஷயம். இதை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். நமோ ஹிமாலயா.